Hi friends, welcome to vinsbeautycare फटाफट சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா தட்டு முறுக்கும் தட்டை வடையும் தான் பார்க்க போறோம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. தட்டு முறுக்கும் தட்டை வடையும் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்டரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சோ தட்டு முறுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீலங்கால இருக்கிற ஜஃப்னாங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இந்த தட்டை முறுக்கு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து இப்போ நம்ம பாரம்பரியமா நம்ம இப்போ வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கும் நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும் இல்லையா, திவாலி, ஜென்மாஷ்டமி, கிருஷ்ணஜெயந்தி, இதுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பா நம்மளுக்கு இந்த தட்டை முறுக்கு இல்லாம நம்ம ஃபெஸ்டிவல் வந்து ஃபினிஷ் ஆகாது. ஸோ கண்டிப்பா எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கும் நம்ம இது தட்டை முறுக்கு செய்வோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ தட்டை முறுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் ஃப்ளோர்ல செய்யறது. ஸோ அதுக்கப்புறம் தட்டை வடை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாட் மாதிரி தட்டை முறுக்கு வச்சு தட்டை வடை இப்போ செய்யறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துல கண்டுபிடிச்சாங்க. ஸோ தட்டை முறுக்க வச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான சாட் ஐட்டம், ஸ்ட்ரீட் ஃபுட்னே சொல்லலாம். அது எல்லா மூல கடையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த தட்டை வடை இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னாக்கா பீட்ரூட், கேரட் இதெல்லாம் வந்து ஸ்டஃப் மாதிரி வச்சுட்டு நம்ம பர்கர் எப்படி சாண்ட்விச் பர்கர் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து தட்டை முறுக்க வச்சு தட்டை வடை வந்து செய்யறாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட ஹிஸ்டரி. இந்த தட்டை முறுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகால வந்து நிப்பட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆந்திரால செக்கலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டு ஊர்லயும் பாத்தீங்கன்னாக்கா கர்நாடகா, ஆந்திரால எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இது ஸ்வீட்டாவும் தயாரிக்கிறாங்க. ஸோ இது எப்படி செய்யறது, நம்ம இந்த தட்டை முறுக்கும் அந்த தட்டை வடையும் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பச்சரிசி வந்து நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா ஒரு நிழல்ல காய வச்சுக்கோங்க. ஸோ கையில் தொட்டு பார்த்தோம்னாக்கா அது கையில் ஒட்டுற பதத்துக்கு இருந்துச்சுனாக்கா அதை மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ உளுந்தை வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு அது ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்மளே வீட்லேயே மிக்சியில் அடிச்சுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சமாக தான் நம்ம எடுக்க போகிறோம், அதனால மிக்சிலேயே அடிச்சுட்டு அதை வந்து நல்லா ஜலிச்சு வச்சுக்கலாம். நல்லா ஃபைன் பவுடரை ஜலிச்சு வச்சுக்கோங்க. இது நீங்கள் அப்பளம் செய்யறதுக்கு அந்த மாதிரி நிறைய இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையும் இந்த மாதிரி மிக்சியில் அடிச்சுட்டு அதையும் இந்த மாதிரி ஜலிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஜலிச்செல்லாம் வச்சுக்கும் போது நம்ம நிறைய ரெசிபி செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அரிசி மாவு வந்து ஒரு 2 கப்பு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஜலிச்சு வச்சோம் இல்லையா உளுந்து மாவு, அதையும் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகாய் பொடி 1 ஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூனு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு. அதுக்கப்புறமா சீரகத்தை வந்து இந்த மாதிரி நல்லா நுணுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறமா கறி லீஃபை வந்து இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி வச்சுட்டு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெண்ணெயும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கடாயில் நல்லா எண்ணெய் நல்லா காய வச்சுருங்க. அது நல்லா காஞ்சோன்னா அதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க தண்ணி ஊற்றி. அது கொஞ்சம் லைட்டாக திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம கடலைப்பருப்பையும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம், அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஏன் ஆட் பண்ணுறோன்னா அது கடிச்சு சாப்பிடும்போது ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும், அதுக்காக தான். மாவு ரெடி. இப்போ வந்து அதை குட்டி குட்டியாக உருண்டை பண்ணிவிட்டு ஒரு 2 கவர்லேயும் ஒரு கவர் கீழே வச்சு அதில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த உருண்டை வச்சு இன்னொரு கவரையும் அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி குட்டி பவுலில் நம்ம தட்டி தட்டி எடுத்து போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஷேப்பும் உங்களுக்கு வந்து ரவுண்டாக அழகாக வரும். ஸோ அவ்வளோதாங்க, இது வந்து நம்ம தட்டை முறுக்கு ரெடி. இப்போ நம்ம மொறுன்னு தட்டை முறுக்கு ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம
தட்டை வடைக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கேரட்டு, பீட்ரூட்டு துருவி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு தட்டை முறுக்குக்கு மேலே கெச்சப்பு இல்லைனாக்கா டொமேட்டோ சட்னி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னலாக அவங்க சேலத்தில் பார்த்தீங்கன்னா கார சட்னி ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால. அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, நம்ம கொத்தமல்லி இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயும் இந்த தட்டை முறுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ அங்கே சேலத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயும் புதினா சட்னி ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் புதினா சட்னி இப்போ ஆட் பண்ணல, குழந்தைங்களுக்கு காரமாக இருக்கும் அப்படிங்கன்னா நான் ஆட் பண்ணலை. ஸோ நீ இப்படியே கொடுக்குறேன், அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம தட்டை வடையும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்குமா? சூப்பர். மேலையும் கீழையும் முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாவும் உள்ள இருக்க வெஜிடபிள் ரொம்ப டேஸ்டியாவும் செம்மையா இருக்குமா? ரொம்ப டேஸ்டா இருக்குமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, தட்டை முறுக்கும் தட்டை வடையும் இது எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுட்டோன்னு. ஸோ இது தட்டி தட்டி போடுறதுனால தட்டை வடைன்னு பேர் தெரியல, இல்லை தட்டு மாதிரி இருக்கறனால தட்டை முறுக்குன்னு பேர் தெரியல. ஸோ என்னமோ நம்ம இந்த ரெசிபியை எப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.